Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம காமர்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சாப்டர் 3 ஓட கண்டினியூஷன் ஃப்ரம் யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் வந்து it is classified into micro industry, small industry, medium industry and large industry, but the explanation is not given in the book. So ana vandu question kepanga 5 mark la. So I am going to teach you from a study material so that it will be easy for you to answer the 5 mark. Okay, so first வந்துட்டு மைக்ரோ யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். மைக்ரோ யூனிட் வந்து த யூனிட் வேரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் அப் டு 25 lakhs இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த பேஸ் ஆஃப் சைஸ் பார்க்கும்போது சைஸ் வச்சு நம்ம இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ யூனிட் வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் 25 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 lakhs. அண்ட் சேம் மைக்ரோ யூனிட் சர்வீஸ் என்டர்பிரைசஸாக இருந்தால் அங்கே வந்துட்டு 10 lakh வந்து இஸ் மோர் தென் இனஃப் டு ஸ்டார்ட் அ மைக்ரோ யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் யூனிட், மைக்ரோவை விட கொஞ்சம் பெருசு. இங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakh, மோர் தென் 25 lakh பட் நாட் எக்ஸீட் 5 crore. 5 crore வந்து தாண்டாது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 10 lakh அண்ட் 2 crore. 10 lakhல ஆரம்பித்து 2 crore வரைக்கும் அதை வந்து கொண்டு போகலாம். அதுக்கு மேலே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகாது. ஸோ நாட் மோர் தென் 2 lakh ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் 25 lakh to 5 crore அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 10 lakh to 2 crore. அண்ட் மீடியம், ஸ்மாலை விட கொஞ்சம் பெருசு மீடியம் சைஸ் யூனிட்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மோர் தென் 5 crore பட் நாட் எக்ஸீட் 10 crore. இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் த லிமிட் இஸ் 2 crore to 5 crore. 2 crore ஆரம்பித்து 5 crore வரைக்கும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபார் சர்வீஸ் என்டர்பிரைசஸ். அண்ட் லார்ஜ் யூனிட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸிட்ஸ் 10 crore அண்ட் மோர் தென் 10 crore எவ்வளோ வேணால் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 5 crore. ஸோ 5 crore மேலே அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யோர் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ் பார்க்கலாம். காமர்ஸ் வந்துட்டு எப்படி அண்ட் காமர்ஸோட கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்க லெசன் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 things, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வி ஆர் மூவிங் இன்டு காமர்ஸ். ஸோ காமர்ஸ்னால் என்ன அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். காமர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ ஃபார் பிரிங்கிங் த கூட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு கன்சப்ஷன். ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்து கன்சியூம் பண்ணுற இடம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நடுவில் என்னென்ன வேலை நடக்குதோ அது எல்லாமே வந்துட்டு காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் ஒரு ஆத்தரோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. அக்கார்டிங் டு எல்வின் தாமஸ், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீல்ஸ் வித் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அதுதான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒன்லி நாட் ஒன்லி ட்ரேட் பண்ணுறது மட்டும் காமர்ஸோட ஒர்க் இல்லை, பட் ஆல்சோ சர்வீசஸ் இன் த சென்ஸ் நம்ம நிறைய சர்வீசஸ் பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுஸ், பேக்கிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் விச் ஆர் இன்சிடென்டல் ஆர் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். இன்சிடென்டல்னால் வந்துட்டு ரொம்பவே வந்து தேவையான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இன்சிடென்டலை வந்துட்டு. அண்ட் ஆக்சிலரிஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்.
இது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சொல்லலாம் டு ஹூ வாலண்டியர் டு கிவ் தேர் சப்போர்ட், அது வந்து ஆக்சிலரிஸ் டு ட்ரேடுன்னு சொல்லுவோம். அண்ட் இன்சிடென்டல் வந்து இது ஒரு ஹேப்பனிங், இன்சிடென்டலாக இது நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் ஒரு பார்ட், அதை தான் வந்து நம்ம இன்சிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை பற்றின ஃபுல்லாக வந்து நம்ம சாப்டர் 2லேயே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வி ஆர் மூவிங் இன் டு ட்ரேட். ட்ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரேட் வந்து இட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் காமர்ஸ், ஒரு முக்கியமான ஒரு பார்ட், தேவை. இது ட்ரேட் இல்லாமல் காமர்ஸ் இல்லை. ஏன்னா வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் தான் வந்து மெயினாக காமர்ஸ். ஸோ ட்ரேட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் டினோட் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ட்ரேட் இல்லாமல் காமர்ஸ் இல்லை. இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அவைலபிள் டு அல்டிமேட் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் கிட்ட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு ட்ரேட். கன்சியூமர்ஸ் ஆர் யூசர்ஸ், யார் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூசர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. தேர்ஃபோர் ஒன் ஹூ பைஸ் அண்ட் செல்ஸ் இஸ் அ ட்ரேடர். ஸோ வாங்கி விற்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரேடர்னு சொல்கிறோம். ட்ரேடர் வந்துட்டு மிடில் மேன் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். ஸோ இந்த ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்க மிடில் மேன்ஸ் யார்? ஹோல்சேலர், ரீட்டெய்லர்ஸ், இவங்க எல்லாமே வேர் ஹவுஸ் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு மிடில் மேன்ஸ். ஸோ இவங்க எல்லாரையும் வந்துட்டு நம்ம ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட் மே பி கிளாசிஃபைட் இன்டூ இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஹோல்சேல் ட்ரேட் ஆர் ரீட்டைல் ட்ரேட். இது எல்லா கிளாசிஃபிகேஷனும் நம்ம ஃபர்தராக வர லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் ட்ரேட் வந்து நடக்காது. அண்ட் இது காமர்ஸில் ஒரு முக்கியமான பங்கு சரிங்களா இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஸோ செல்லிங் ஆல் த கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அட் ஆர் நியர் த ப்ரொடக்ஷன் பிளேஸ் இஸ் நாட் பாசிபிள். கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க ஒரு ஏரியாவில் அப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்துட்டு சேல் பண்ண முடியாது. வை? பிகாஸ் நம்ம அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளேசஸ் போய் சேரணும். அண்ட் எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து போகணும். ஸோ அதுதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தேவை. த மீடியம் விச் மூவ்ஸ் மென் அண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ நாட் ஒன்லி கூட்ஸ், மென் அதாவது ஹியூமன் பீயிங்ஸையும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு பேங்கிங். ஒரு பிஸ்னஸை வந்துட்டு பேங்க் இல்லாமல் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பேங்க் பிளேஸ் தட் மச் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மணி தேவை. ஸோ பேங்க் தான் வந்துட்டு சப்ளை ஆஃப் மணியாக இருக்குது. ஃபண்டு கொடுக்கறது வந்து பேங்க் தான். ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேனாட் பி அண்டர்டேக்கன் அன்லெஸ் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அக்வயரிங் அசெட். நம்மளுக்கு ஒரு அசெட் வாங்கணும், இல்லை ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைனா பிஸ்னஸோட அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபண்ட் தேவை. அப்போது நம்ம எங்கேருந்து ஃபண்ட் வாங்குவோம் அப்படின்னா பேங்க்லேருந்து ஃபண்ட் வாங்குவோம். அண்ட் பேங்க் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்துட்டு இருக்க ப்ராப்ளம்ஸை வந்துட்டு பேங்க் வந்து சரி செய்யும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நிறைய ரிஸ்க் வந்து இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூர் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், ஃபேக்ட்ரியோட பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் கூட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. திடீர்னு வந்து ஃபயர் ஆகிடும், திடீர்னு திருடு போயிடும் அண்ட் அதர் ரிஸ்க், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மூலயமா நிறைய ரிஸ்க் வரும், ஃப்ளட் வரும். அப்படிலாம் இருக்கும்போது இன்கேஸ் கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்சூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வி கேன் claim insurance for our goods. And materials and goods held in stock or in transit are subject to the risk of loss or damage. So material stock store பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அது வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸில் இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் இருந்தாலும் சரி, இப்போது கூட்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம். ஸோ அந்த மூலியமாக நம்மளுக்கு லாஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த லாஸையோ எந்த டேமேஜோ வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எம்ப்ளாயியோட ப்ரொடெக்ஷனுக்கும் வந்துட்டு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், ஆபத்து, வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு மிஷின்ஸ் மூலயமா நிறையா ஆபத்து இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு
ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் ஆல் சச் கேசஸ். ஸோ எல்லாத்துலேயும் இருந்தோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இன்சூரன்ஸ் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாமினல் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி. பே பண்ணிட்டு இருந்தோம் லைக் குவார்ட்டர்லி ஒன்ஸ் இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் இல்லை ஆனுவல்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ப்ரீமியம்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இல்லைனா இன்ஜூர் ஆன ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்லை எம்ப்ளாயீஸ்க்கோ வந்து காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியோட யூசேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பேரிசன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர் ஹவுஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ தட் சாப்டர் 3 வந்து முடிஞ்சிடும். வேர் ஹவுஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வேர் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இதுதான் வந்து வேர் ஹவுஸ். ஸோ வேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண உடனே வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்காக நம்மளுக்கு வேர் ஹவுஸ் தேவை. அண்ட் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணி வைக்கணும் டு ப்ரிவெண்ட் த கூட்ஸ் ஃப்ரம் த லாஸ் ஆர் டேமேஜ். அண்ட் வேர் ஹவுஸ் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் வென் நீடட். அதாவது டிமாண்ட் இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வேர் ஹவுஸ் தேவை. அண்ட் டிமாண்ட் இருக்கும்போது கண்டினியூஸ் சப்ளை இருக்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அட் ரீசனபிள் லெவல். ஸோ டிமாண்ட் இருக்கும்போது லைட்டாக நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸோட ட்ரிக். இப்போது டிமாண்ட் இருக்கும்போது நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைமில் என்ன வேணும், ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும், கூட்ஸ் வந்து இருக்கணும். அப்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி இஸ் மஸ்ட் இன் பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து காமர்ஸ். ஆன் த ஹோலாக காமர்ஸில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பார்த்துடலாம். கம்பேரிசன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஸோ மீனிங் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரினா என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கன்வெர்ட்டிங் தி ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியோட வேலை, ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரினா இதுதான் இண்டஸ்ட்ரியோட வேலை. நெக்ஸ்ட்டு காமர்ஸ்னால் என்ன, இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது உள்ளே நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஒரு கூட்ஸ் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை இப்போ தான் நம்ம பார்த்தோம். லைக் டிரான்ஸ்போர்ட் வேணும், வேர் ஹவுஸ் வேணும், ஒரு பிஸ்னஸ் நடத்தணுன்னா பேங்க் வேணும். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கிறது தான் வந்துட்டு காமர்ஸ். அண்ட் ட்ரேட் இஸ் நத்திங் அபவுட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு கூட்ஸை வாங்கி விற்கிறது தான் வந்து ட்ரேட். நாட் ஒன்லி கூட்ஸ், இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஸ்கோப். இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கன்வர்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் ஒரு ரா மெட்டீரியலை வந்துட்டு இல்லை செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக நடத்துறது, கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட வேலை. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரேடு கம்ப்ரைசஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு. ட்ரேட்னா என்ன, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். அதுவும் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட்னா சப்போர்ட் சிஸ்டம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு காமர்ஸ் அப்படின்றாங்க. ட்ரேட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கம்ப்ரைசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுதான் வந்து ட்ரேட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து ட்ரேடோட ஒர்க் ஸ்கோப். நெக்ஸ்ட் கேபிட்டல். இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேபிட்டல் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி லெஸ். இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது காமர்ஸ்க்கு கம்மி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். அண்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் டு மெயின்டைன் த ஸ்டாக் அண்ட் கிராண்ட் கிரெடிட். கடன் கொடுக்கறதுக்கும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சின்னதாக ஒரு கேபிட்டல் இருந்தாலே வந்துட்டு போதும். ரிஸ்க் லெவல் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே அதிகம். அண்ட் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. காமர்ஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அண்ட் ட்ரேட் வந்துட்டு
ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி காமர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ட்ரேடில் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி. சைட்ஸ் பார்க்கும்போது காமர்ஸ் வந்து எந்த சைடு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்துட்டு எந்த சைடு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சப்ளை சைடு. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் மட்டும்தான் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ சப்ளை சைடு மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும். அண்ட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் சைடு, எப்போவெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் டிமாண்ட் சைடு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே, ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ். அப்போது சப்ளையும் நம்ம பார்க்கணும், எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ நம்ம சேலும் பண்ணணும். ஸோ இது ரெப்ரசன்ட்ஸ் போத் சப்ளை அண்ட் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி கிரியேஷன். இட் கிரியேட்ஸ், என்ன வந்து இது கிரியேட் பண்ணுது அப்படின்னா இட் கிரியேட்ஸ் ஃப்ரம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் த ஃபார்ம் ஆர் ஷேப் ஆஃப் அ மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு கூட்ஸோட ஃபார்ம், அது ஒரு ஃபார்மில் இருக்குது, ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறது மூலியமாக இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டினா வந்து பயன்பாடு. ஸோ என்ன பயன்பாடை வந்து இங்கே இண்டஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா கூட்ஸ், ஒரு ப்ராடக்ட் வந்து செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டோ இல்லை ரா மெட்டீரியல்ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர்றது வந்துட்டு இங்கே நடக்குது இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரு பயன்பாடை வந்துட்டு இது க்ரியேட் பண்ணுது. சரிங்களா, மெட்டீரியல்ஸ் கூட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு க்ரியேஷன். இங்கே காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. இங்கே வந்துட்டு பிளேஸ் யூட்டிலிட்டி இன் த சென்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போகணும். அப்போது கொண்டு போகிற எல்லா விஷயமும் வந்துட்டு இதில் அடங்கும். கொண்டு போகும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து வேணும், ஸ்டோர் பண்ணி வைக்க வேர் ஹவுஸ் வேணும், அண்ட் ஹோல்சேலர்ஸ் வேணும், ரீட்டெய்லர்ஸ் வேணும். அப்போது பிளேஸ் யூட்டிலிட்டி வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க, பிரிங்கிங் த கூட்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர். அண்ட் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இட் கிரியேட்ஸ் பொசிஷன் யூட்டிலிட்டி. பொசிஷன்னா வந்துட்டு ஓனர்ஷிப். இப்போ யார் வந்துட்டு ஓன் பண்ணுறாங்க கூட்ஸை, இது வந்து ஹோல்சேலர்கிட்ட இருக்கும்போது ஹோல்சேலரோட ப்ராடக்ட், அது அவர் தான் ஓனர். ரீட்டெய்லர்கிட்ட வரும்போது ரீட்டெய்லர் தான் ஓனர், பொசிஷன். அண்ட் கன்சியூமர் கிட்ட வரும்போது நம்ம தான் அதோட ஓனர், அந்த ப்ராடக்டோட ஓனர். ஸோ இந்த பொசிஷன் யூட்டிலிட்டியை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க? த்ரூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது யார்கிட்ட எப்பப்போ இருக்கோ அப்பப்போ அவங்க வந்து ஓனர். ஸோ அதுதான் வந்து பொசிஷன் utility. It creates position utility. So by this we are completing chapter 3. Hope you understand all the concept. இதுக்கு முன்னாடி இருக்க on the basis of activity ஓட வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க்கு, so that you can watch that video also. Thanks for watching and share with your friends. Subscribe this channel for more videos. Thank you guys. Have a happy day.